ரோகிணியும் மனோஜும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மனோஜ் வந்துட்டு என்ன இருந்தாலும் நீ அடுத்தவங்க முன்னால் நான் வந்து எதுக்குமே கையாலாகாதவங்கிற மாதிரி பேசுனது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரோகிணி வந்து நான் எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே வந்து உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனால் நீ உங்கள் அம்மா என்னை அடிக்கிறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு தானே நின்றுட்டு இருந்தேன். இதுலேருந்தே நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இல்லை ரோகிணி எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தடுக்கிறாரு. உடனே ரோகிணி வந்து எனக்குன்னு யாருமே இல்லாத வீட்டில் எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. வெளியே போனவங்க நேரம் ஆட்டோ பிடிச்சி வித்யாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ரோகிணியை பார்த்த உடனே வித்யா இருந்துட்டு வாடி என்ன இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து சோகமாக சோஃபாவில் உட்காடுறாங்க. என்னடி ஒரு மாதிரியா இருக்க, வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா. உடனே ரோகிணி இருந்துச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் என்னடி உன் கண்ணமெல்லாம் செவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க, உங்கள் மாமியார் ஒன்று அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்டி, அவங்க அப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் யாருக்காகடி செஞ்சேன், அந்த மனோஜுக்காக தானே செஞ்சேன், அவங்க பையனுக்காக தானே அதை நான் வச்சு கொடுத்தேன், நான் என்ன அந்த பணத்தை தூக்கிட்டா ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் சரிடி, அந்த முத்துக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. அதான் எனக்கு தெரியலடி, அந்த நாசமாக போன ஜீவா எப்படி அந்த முத்துக்கண்ணில் பட்டானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. எல்லாம் உன் நேரம் தாண்டி, நீ இப்படி மாட்டணும்னு இருக்கு, அதனால தான் கனடாலேருந்து வந்து முத்துக்கண்ணில் பட்டிருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து இந்த மனோஜோட அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, இந்த பையன் வந்து தண்டமாக சுற்றிக்கிட்டு இருந்தான், பார்க்கில் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு எதுவுமே வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு கூட அந்த மனோஜுக்கு துப்பு இல்லை. ஆனால் அவனை எந்த இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்காம எத்தனை தூரம் அவனுக்காக நான் இருந்திருக்கேன். அந்த மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க அம்மா அடிக்கும்போது இவன் வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வித்யா இருந்துட்டு இங்கே பாருடி, அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் மனோஜ் வந்து சரியில்லைன்னு சொல்லி. நீ தான் வந்து அந்த மனோஜை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தேன். முத்து மாதிரி ஒரு ஆளாக இருந்ததுன்னா எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பாங்க. இப்போ தெரியுதா முத்து மாதிரி கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரோகிணிக்கு வந்து பயங்கர ஆத்திரம் வந்துடுது. அவனை பற்றி எதுக்கடி நீ இப்போ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் நான் அதுக்காக சொல்லலடி, முத்து தான் இப்போ உங்களை மாட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அந்த மாதிரி பேசாத. முத்து வந்து எல்லா ரோல்லையுமே கரெக்டாக இருக்காரு. ஒரு பையனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு புருஷனா, எல்லா விஷயத்துலையுமே அவர் கரெக்டாக இருக்காருல்ல, அதை தான் சொல்கிறேன். ஆனால் மனோஜுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு நீயே யோசிச்சுப்பாரு. எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து தானே இருக்காரு. சுயமாக சிந்திக்கிற புத்தியே அவருக்கு கிடையாது அப்படிங்கிறது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது நம்ம வாஸ்தவம் தாண்டி, மனோஜ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கான். அவன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ஒரு விதத்தில் நல்லது தான் சொல்லி இத்தனை நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் கேவலப்படும் போது தான் வந்து எனக்குன்னு அவன் நிற்கவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. என்கிட்ட போய் சொல்கிறக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிரட்டி கேட்ட ஒரு வார்த்தையில் நான் தான் வந்து இந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தேன்னு சொல்லி உடனே என்னை போட்டு கொடுத்துட்டாண்டி அந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்து சரி விடுடி, இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி யோசி. ஜீவா கிட்ட இருந்து அந்த பணம் கிடைச்சதை வந்து யாருக்கிட்டே சொல்லாமல் உருப்படியாக தான் நீ அந்த பணத்தை வச்சு மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்த, தப்பு கிடையாது. ஆனால் நீ அதை வீட்டில் சொல்லலைங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அது கூட ஒரு விதத்தில் பரவாயில்லடி. ஆனால் அதே அளவு பணத்தை தான் வந்து இப்போ யாருக்கிட்டையோ கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, அதை எப்போ சரி கட்ட போகிறீங்க, வீட்டில் அதுக்கு என்னடி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தாண்டி அங்கிள் வந்து முத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே வித்யா இருந்துட்டு என்னது முத்துக்கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரிடி, அப்படின்னா உனக்கு அந்த கவலை இல்லை, முத்து எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து வித்யாவை திரும்பி முறைக்கிறாங்க. என்னடி முறைக்கிற, எங்கேயோ கனடாவில் உட்காந்துருந்தவளை கூட்டிகிட்டு வந்து உங்கள் 2 பேர்த்தோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்ற தெரிஞ்ச முத்துக்கு லோக்கலில் உங்கள் பணத்தை திருடிட்டு ஓடணும்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நீ கவலைப்படாமல் இரு, அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆனால் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அது உங்கள் கைக்கு கிடைக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து நிமிந்து இப்படியே பார்க்குறாங்க. உடனே வித்யா வந்துட்டு ஆமாம் என்னடி பார்க்குறேன், நான் சொன்னது கரெக்ட் தானே, கிட்ட இருந்து வாங்கின பணத்தை வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது ஏமாந்த பணம் கிடைச்சது அப்படின்னா அது பொது பணமாக நினச்சி அவங்க தானே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரோகிணி இருந்துட்டு ஆமாண்டி நீ சொல்கிறது கரெக்ட் தான், அது எனக்கே தெரியும், அந்த முத்து வந்து அதுக்கு விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னடி சமையல் பண்ணியிருக்கேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏன்டி நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி வீட்டில் ஒரே பிரச்சனை, காலையிலேருந்து அந்த முத்து வீட்டையே கோர்ட்டாக்கிட்டான், அந்த அளவுக்கு பிரச்சனை போயிடுச்சு. யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லடி, நான் சமாளிச்சிருவேன். ஆனால் அந்த மனோஜ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எதுவுமே பேசாமல் இருந்தான் பாரு, நான் அடி வாங்கும் போது அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நான் வெளியே கிளம்பி வரும்போது அவன் என்னை தடுத்தான், நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன், இன்றைக்கி நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரிடி அதை பற்றி யோசிக்காத இரு, நான் உனக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கேயே இரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நைட் ஆயிடுது. அப்போ அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. எல்லாரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி மட்டும் காணான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாரு. ரோகிணி வந்து வெளியே போயிருக்காப்பா, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ நேரமாச்சு இன்னும் வரலையா, எங்கே பார்லர் தானே போயிருப்பா, கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஏதோ ஒரு கோவத்தில் வெளியே போயிருப்பா, அதுக்கு நீ இப்படியே விட்டுருவியா, ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு போனவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா, அவனை எதுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அண்ணாமலை வந்துட்டு விஜயா பேசாமல் இரு, வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்,
வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது. வீட்டு மருமக வெளியே போயிருந்தா நேரங்காலத்தோட வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கவலைப்படு. அதை விட்டுட்டு போனவ போகட்டும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. விஜயா வந்து எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி மனோஜ் வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாரு. ரோகிணி வந்து அந்த காலை பார்த்துட்டு கட் பண்ணி விடுறாங்க. திரும்பவும் வந்து மனோஜ் கால் பண்ணுறாரு. திரும்பவும் மனோஜ் கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வித்யா பார்த்துட்டு எடுத்து பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து எடுத்து பேசுகிறாங்க. ரோகிணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. நீ கிளம்பி வா ரோகிணி, வீட்டில் வந்து அப்பா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படின்னா அங்கிள் கேட்டதுனால தான் நீ வந்து இப்போ ஃபோன் பண்ணியிருக்க, இல்லைன்னா நான் எங்கே போனாலும் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ரோகிணி, நீ கிளம்பி வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் வரல, எனக்கு நான் வித்யா வீட்டிலே தங்கிக்கிறேன், ஃபோனை வை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சிடறாங்க. மனோஜ் வந்து அப்படியே ஃபோனை வச்சுட்டு பேசாமல் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபோனை வச்சுன்னா ரோகிணி வந்து பெருசாக அக்கறை இருக்க மாதிரி எப்படி ஃபோன் பண்ணுறான் பாத்தியா, இவனுக்கு எங்கே தானா ஃபோன் பண்ணுறதுக்கு தோணி இருக்கு, அங்கிள் வந்து கேட்டிருக்காரு அதனால இவன் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட வித்யா இருந்துட்டு சரி விடுதி அதையே யோசிச்சுட்டு இருக்காத, பேசாமல் ரிலாக்ஸ்டாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா தான் இந்த பிஸ்னஸ்க்காக பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இந்த பணத்தை வச்சு இப்போ முத்து என்ன பண்ணுவான்னு சொல்லி தெரியல. இடையிலேயே வந்து அந்த முத்து வந்து மலேசியாவில் வந்து பணத்தை கேட்க வேண்டியதானே அப்படி இப்படின்னெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால் என்ன பிரச்சனை வரணும் எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வித்யா வந்து சரிடி நீ அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத, எதாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு பண்ணலாம், இப்போ நீ ரிலாக்ஸாக இருடி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தனை நாள் ரோகிணிக்கு வந்து விஜயா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயாவே வந்து ரோகிணிக்கு எதிரானதுனால ரோகிணியால் இனிமேல் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.